சிறந்த மட்டையாளர்கள், சிறந்த பந்து வீச்சாளர்கள். மணி ஃப்ரெண்ட்ஸ் வேதாவூர் அணியிலிருந்து சிறப்பான ஒரு மட்டையாளர்கள், பந்து வீச்சாளர்கள். காப்பாளர் பணியிலோ அந்த அணியின் தலைவர் விக்கெட்டில் கால் பதிக்கின்றனர். ஆஹா, லெக் திசையிலே மடக்கி அடிக்கப்பட அங்கு பிடியா? பிடியாக ஆட்டம் இழக்கிறார் மணி. அத்துடன் ஓவர் நிறைவு பெறுகிறது. அகல பந்து உயிரிய வாயிலாக ஓட்டம் உயர்கின்றது. நல்லதொரு பந்து வீச்சு. ஆட்டம் இழக்க செய்துள்ளார் ராம் அவர்களை. ஆட்டம் இழந்து வெளியே செல்கிறார் ராம். அறிமுகம் செய்யப்படுகின்ற மட்டையாளர் அணியின் தலைவர் லோகு. மட்டை வீச்சில் மடைக்கு அடிக்கப்பட்ட பந்தானது எத்தனை ஓட்டங்களை பெறும் என்று பார்ப்போம். 4 கடந்தது. சிறப்பான ஒரு 4 ஓட்டங்கள். லோகு சிறப்பான 4 ஓட்டத்தினை பதிவு செய்துள்ளார். இதுவே நீட்டா இருக்குல்ல உள்ள நம்ம லோகோ. மேட்ச் நீட் நடந்து லெக் திசையிலே மடைக்கு அடிக்கப்பட்ட பந்தானது 6 ஓட்டத்தினை கடக்கின்றது. இருந்து சிறப்பானது ஒரு 6 ஓட்டம் லோகு அவர்கள் மட்டையில் இருந்து. கடந்த ஆண்டு நமது போட்டியிலே 3வது பரிசினை தட்டி சென்ற மணி ஃப்ரெண்ட்ஸ் வேதாவூர் அணியின் விக்கி. பால் வெளில போயிருச்சா? காமௌண்ட் வெளில போயிருச்சா? நிறைவு பெறுகிறது. நல்ல ஷாட். கண்ட்ரி டிசைன் நினைக்கிறேன், இல்ல டீப் மிட் விக்கெட். ஒரு ஃபீல்டர் பாலுக்கு கீழே வந்துட்டாரு. நல்ல டேக்கன், நல்ல விக்கெட், நல்ல ரன்னிங் கேட்ச் அப்படின்னே சொல்லலாம். செல்லப்பன் பாலுக்கு கீழே வந்தாரு. நல்ல விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. ஆப்ஷன்ஸ்ல கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காரு. அங்க மேனே இல்ல. டீப் பாயிண்ட் கிரீஸை நோக்கி போயிருக்குன்னு நினைக்கிறேன். போன்ற நடுக்கிறவங்க பண்ணப்படுது. நடுக்கிறவங்க பாத்தீங்களா? இது சரியில்லையா? என்ன பழக்கம்? பெரியண்ணூரா ஊர்? சொந்த ஊர்?
இங்கிட்டு வாங்க, பைக் இங்கிட்டு வாங்க, பைக் இங்கிட்டு வாங்க. உள்ள அங்கெல்லாம் கூட இங்கே வரணும். நல்ல ஷாட் கவர்ஸ்ல, எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல, எண்ட் பவுன்ஸ்ல பவுண்டரி. ஸோ எதை பத்தியுமே கவலைப்படல பேட்ஸ்மேன். எனக்கு தேவை ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி ஆடி இருக்காரு. முதல் பந்து 4 இந்த ஓவர்ல. அட்டாக் பண்ணியிருக்காரு இந்த பவுலரை அப்படின்னே சொல்லலாம் லோகு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி கண்டிப்பா நல்ல கான்ஃபிடன்ட் கொடுக்கும். இந்த ஓவர் பெரிய ஓவரா மாறுதான்னு பார்ப்போம் பேட்டிங் சைடு. ஸ்டெம்ப்ல சொருகிட்டாருங்க. கிளீன் போல்ட் அப்படின்னு சொல்லலாம். நல்லா ஆடிக்கிட்டு இருந்த பேட்ஸ்மேன் அவரோட விக்கெட் பறி போகுதுன்னு சொல்லலாம். எக்ஸலன்ட் கம்பேக் அப்படின்னு சொல்ல முடியும். முதல் 3 பாலுக்கு 7 ரன் விட்டு கொடுத்து அடுத்த பால் டாட்டா போட்டு அதுக்கு அடுத்த பால் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு பென் ஸ்டோக். நரேன் அடுத்த நியூ பேட்ஸ்மேன். ஷாட் லாங் ஆன்லங்க, ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் அப்படின்னே சொல்லலாம். ஒரு மேக்ஸிமம் போயிருக்கு லாங் ஆன் திசையில. சோ இந்த பேட்ஸ்மேன் கிட்டத்தட்ட 40+ ரன் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காரு. கடைசி 1 more to go, மச் நீடட் 6 அப்படின்னே சொல்லலாம். So 43 ரன்ல இருக்காரு இந்த பேட்ஸ்மேன். ஒரு பெரிய ஷாட் ஆனாலும் 49 தான் வரும். கண்டிப்பா 50க்கு சான்ஸ் இல்ல. ஆனா டீமுக்காக ஒரு பெரிய ஷாட் பதிவு பண்றாராம் பார்ப்போம். சரியா மைட் ஆகல. கண்டிப்பா 2 ரன் கிடைக்கும் நினைக்கிறேன். லாஸ்ட் பால்ங்கிறதுனால குடுகுடுன்னு இருப்பாங்க விக்கெட்ல. அதே மாதிரி விக்கெட்ல ஓடாதீங்க பேட்ஸ்மேன்ஸ், கொஞ்சம் கவனம். ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எல்லா டீமுக்குமே ஒரு அறிவிப்பு, விக்கெட்ல மட்டும் ஓடாதீங்க பேட்ஸ்மேன்ஸ். இந்த டபுளோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 69 70 டார்கெட்டா இந்த இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. 69 ரன் ஆடி இருக்காங்க. 70 ரன் டார்கெட் ஃபார் பேராவூரணி. முதல் பவர் பிளே ஓவர் பவுலிங் எண்ட்ல கௌதம் வந்திருக்காரு. ஸ்வீப் ஷாட் ஆட பார்த்தாரு, பேட்ல மாட்டல. கிராஸ் பேட்டட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். டாட்ட பதிவு பண்ணியிருக்காரு. ஒயில் என்ன இழுத்து போட்டிருக்காரு நினைக்கிறேன் பவுலர். நல்ல ஸ்டார்ட் ஃபார் MLCC திருச்சி. முதல் பந்து டாட் நல்ல கான்ஃபிடன்ட் கொடுக்கும். நல்ல ஷாட்டுங்க, எதை பத்தியும் கவலைப்படல. அலட்சியமா ஒரு 6 மேக்ஸிமம் போயிருக்கு. அந்த பாஸ்கெட் பால் கோர்ட்டுக்கே போயிருக்குன்னு சொல்லலாம். சந்திச்ச முதல் பந்து 6. பென் ஸ்டோக் ஃபர்ஸ்ட் பால் ஹிட்டிங் 6. நல்ல ஷாட், நல்ல கான்ஃபிடன்ட் கொடுக்கும். நல்லா மிடில் பண்ணியிருக்காரு. அவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கு. ஷாட்டுங்க, நேருக்கு நேர் லாங் கான். வாட் அ ஹிட், மேக்ஸிமம் போயிருக்கு. சந்திச்ச 2 பந்து 2மே 6ன்னு சொல்லலாம். பேக் டு பேக் சிக்ஸர்ஸ் அப்படின்னா சொல்லலாம். 2 ஷாட்டுமே அலட்சியமா இருந்துச்சு. கேஷுவலா ஆனாரு, கஷ்டமே போடல. அப்படிதான் தெரியுது எங்களுக்கு இங்க இருந்து பாக்குறப்போ. கண்டிப்பா அடுத்தடுத்து பிரஷர் போட்டிருக்காரு பவுலருக்கு. ஓவர் முடிவுக்கு ஃபர்ஸ்ட் பவர் பிளே முடிவுக்கு 13. ஸ்லோயர் ஆனா ஈஸியா பிக் பண்ணிட்டாரு. வாட் அ ஹிட், 3வது 6. டீப் மிட் விக்கெட்ல டீப்பா போய் விழுந்துருச்சுன்னு சொல்லலாம். ஆனா அதை எடுத்து போட்டுருங்க. வெல் பிளேடு மனோஜ் அப்படின்னா சொல்ல முடியும். ஒரு பக்கமா சைஸா மூவ் பண்றாரு. பவுண்டரிஸ் எதுவுமே ஆடல இப்ப வரைக்கும். ஆனா 6-3 போயிருக்கு. டீலிங் வித் சிக்ஸர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நல்லா மிடில் பண்றாரு, பாட்டம்ல இருக்கு. சுவிட்ச் ஹிட்ல சூப்பர் ஷாட். எஸ், கிளியர் பண்ணிருச்சு. இதுவும் 6, 4வது 6. இந்த ஒரே மேனா எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு இங்க மனோஜ். ரவுண்ட் இந்த விக்கெட் எல்லாமே அவருக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். நல்ல ஆல்ரவுண்டர்.
பவர் பிளேக்கு எப்படி ஆடணுமோ அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்துருக்காங்க பேரா ஓர்னி. ஃபுல் டாஸ் பால், லோ ஃபுல் டாஸ் அப்படின்னு சொல்லலாம். நல்ல பிக், 5வது 6 அப்படின்னு சொல்லலாம். மனோஜ் பீஸ்ட் மூடுங்க. 5-6 ஒரே இன்னிங்ஸ்ல பதிவு பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. சாத்தியப்படுத்தி காமிச்சிருக்காரு இங்க. நல்ல ஷாட். ஒரு லெஃப்டி பேட்ஸ்மேன் என்னைக்குமே டேஞ்சர் ஒரு மேட்ச் பொறுத்த வரைக்கும். தும்சம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். நல்ல பிக்கு, நல்ல பாட்டம் பண்ணாரு, நல்ல மிடில் பண்ணியிருக்காரு. எல்லா பவுலர்ஸையுமே 6 அடிச்சிட்டாரு. இப்போ வரைக்கும் 3 பவுலர் போட்டிருக்காங்க. 3 பவுலருமே 6 அடிச்சிட்டாருன்னு சொல்லலாம். 3 ஓவர் முடிவுக்கு 38, நோ விக்கெட். நல்ல பார்ட்னர்ஷிப், நல்ல துவக்கம் அப்படின்னே சொல்லலாம். ஷாட் விக்கெட்டா அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இந்த ஷாட். 6வது 6 பறக்க விட்டுருக்காருங்க மனோஜ். கண்டிப்பா செல்லப்பனுக்கு சேர்த்து ஒரு இன்னிங்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா ஸ்கோர் போர்டு அப்படிதான் இருக்கும். வாட் அ பெர்ஃபார்மன்ஸ். ஒரு நல்ல தொடர்ல இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா அவரை இன்னும் பிராண்ட் ஆக்கும். கவர்ஸ்ல சூப்பரா ஆடி இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு முதல் 4 இவர் பேட்ல இருந்து நினைக்கிறேன். போயிட்டு இருக்கு பால் இப்போ வரைக்கும். எஸ், பவுண்டரி ரோப்பை தட்டிட்டு போயிருக்கு. முதல் பவுண்டரி மனோஜ் பேட்டர்ல இருந்து. இப்போ வரைக்கும் மனோஜ் 14 பாலுக்கு 41 ரன், 40 ரன் கிராஸ் பண்ணியிருக்காரு. அவங்க டீம்ல லோகு 45 ரன் ஆடி இருந்தாரு. ஷாட் ஒரு மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்தாரு, எங்கேயோ போயிருச்சு. 7வது 6. வாட் அ மேன், வாட் அ லெஃப்டி அப்படின்னு சொல்ல முடியும். இதோட இவரோட ஸ்கோர் மட்டும் 47. 1 more ஷாட், 3 more run to மனோஜ் 50. 4 ஓவர் முடிவுக்கு 57, நோ விக்கெட். வர விட்டு அடிச்சார் அங்க ஃபீல்டர் 1 பவுன்ஸ்ல. எஸ், பவுண்டரி போயிருச்சு. நல்ல ஷாட். பிரேக்கு அப்புறமா செல்லப்பன் இன்னிங்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் பந்து 4 மாத்தி இருக்காரு. டீம் ஸ்கோர் 61. எஸ், விக்கெட். முதல் பிரேக் த்ரூ. செல்லப்பன் ஆட்டமிலிருந்து வெளியே. கண்டிப்பா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாரு. கண்டிப்பா அடுத்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் விரைவா டக்கு டக்குன்னு உள்ள போங்க. கேப்ல போயிட்டு இருக்க. இப்போ வரைக்கும் சான்ஸ் ஃபார் டபுள் பார்ப்போம். எஸ், ஓடி எடுப்பாங்க. அம்பையர் சிக்னல். பேட்டா லெக் பை சாரி. நல்ல ஷாட். எஸ், மேக்ஸிமம் 6 அடிப்பேன் 50 அடிப்பேன்னு சொல்லிட்டு பேட்டா பண்ணி காமிச்சிருக்காரு. பேட்டா ப்ளீஸ், வெரி குட், நல்ல இன்னிங்ஸ். பென் ஸ்டோக்ஸ் ஒரு முடிவோட தாங்க உள்ள வந்திருக்காரு. 53 ரன் ஆடி இருக்காரு அவர் பேட்ல இருந்து. இந்த தொடர்லயே இது முதல் நினைக்கிறேன். அண்ணே சைட் கேமரானே, பால் வெளில போயிடுச்சானே? வெளில போயிடுச்சா? ஒரு குதிச்சு எடுத்துட்டு வந்துருங்க.